சாது ஒருவர் இருந்தார். அவருக்கு புதுமை செய்கின்ற ஆற்றல் இருந்தது. எனவே தனது ஆற்றலின் மீது அபார நம்பிக்கை கொண்டு அவர் தான் எல்லாம் அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்ந்து வந்தார். இறைவன் அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே மனித வடிவம் எடுத்து சாதுவிடம் வந்தார். சாதுவை பார்த்து, உமக்கு புதுமை செய்கின்ற ஆற்றல் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் என்னால் நம்ப முடியவில்லை. அதோ போது அந்த யானை, அதை சாகடிக்க முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்டார். அப்பொழுது சாது சொன்னார், இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி மண்ணை கொஞ்சம் எடுத்து அதில் மந்திரத்தை ஓதி தூக்கி எறிஞ்சார் யானை மீது. யானை அதே இடத்துல செத்து போச்சு. வெரி குட், பாராட்டு, உமக்கு அபரிமிதமான ஆற்றல் இருக்கிறதே என்று மனித உடவில் இருந்த இறைவன் அவனை பாராட்டினார். பாராட்டிட்டு, சரி, செத்துப்போன அந்த யானையை திரும்ப உயிரோடு எழுப்ப முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்டார். அப்பொழுது முடியும் அப்படின்னு சொல்லி திரும்ப மண்ணை எடுத்து அதில் மந்திரத்தை ஓதி அதை யானை மீது தூவினார். தூவின உடனே செத்து போய் கிடந்த யானை மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது. அப்பொழுது இறைவன் சொன்னார், ரொம்ப ரொம்ப சூப்பர், உயிரோடு இருக்கிற யானையை சாகடிக்கவும் உங்களால் முடியுது, செத்த யானையை உயிர்ப்பிக்கவும் உங்களால் முடியுது, அபரிமிதமான ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறார். ஐயா, இந்த யானையை சாகடிக்கவும் உயிர்ப்பிக்கவும் உங்களால் முடிஞ்சது, இதனால் உங்களுக்கும் இல்லை மற்றவர்களுக்கும் இதனால் ஏதாவது பயன் உண்டா? கையை விரிச்சார். இந்த செயலின் மூலமாக, இந்த ஆற்றலின் வழியாக, இந்த புதுமையின் வழியாக உங்களால் கடவுளோடு கடவுளை உணர முடிஞ்சதா, கடவுளை அனுபவிக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டுட்டு மறைஞ்சு போயிட்டார். அன்புக்குரியவர்களே, இன்று மனித உலகமானது எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? எங்க புதுமை வல்லமை நடக்குதோ அதை நோக்கி ஓடிட்டு இருக்குது. அலைக்கடலைனா ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளம் எதில் இருக்கிறது? பல சமயங்களில் மறந்து போயிடுறோம். நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளம் புதுமையில் இல்லை, மாறாக கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த விவிலியத்திலே அடங்கி இருக்கிறது. கிறிஸ்துவை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் விவிலியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. புதுமைகள் குழந்தைகளுக்கு உரியது, பெரியவங்களுக்கு உரியது இல்லை. புதுமைகள் கிறிஸ்துவின் வாழ்வுத்தான் மனிதர்களாகிய நமக்கு உரியது என்பதை உணர்ந்து வாழ இத்திருப்பலியிலே எல்லாம் வல்ல இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.